ஐயனார் துணை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன் வேலை செய்ற அந்த சைட்டுக்கு நம்ம சந்தா ஈவினிங் டைம்ல வராங்க. பொழுதெல்லாம் போனதுக்கு அப்புறம். ஸோ சேரன் வர்றதுக்காக அப்படியே ஒளிஞ்சிருந்து வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சேரன் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்பொழுது கரெக்ட்டா நம்ம சந்தா போய் நிக்கிறாங்க. "என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க? நைட் ஆகப் போகுதே. இப்ப போய் தனியா வந்திருக்க. அனீஸ் தான் அப்பயே வீட்டுக்கு போயிட்டானே" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் உங்கள பார்க்கறதுக்காக தான் வந்தேன்" அப்படின்னு அந்த சந்தா பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம சேரனுக்காக ஸ்வீட் செஞ்சிருக்காட்டுக்கு. அத எடுத்துட்டு வந்து குடுக்கறதுக்காகவே வந்திருக்கு. "சரிம்மா நைட் ஆயிடுச்சே, ஏன் இந்த டைம்ல வந்த? மறுநாள் எடுத்து வந்திருக்கலாம்ல காலையில" அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் சொல்லி சொல்றாப்ல. "ஆமா நைட் ஆயிடுச்சு எப்படி போவ?" அப்படின்னு கேட்கிறப்ப, "நான் நடந்தே போய்க்கிறேன்" அப்படின்னு சந்தா சொல்ல, "இல்ல இல்ல உன்னைய தனியாலாம் அனுப்ப முடியாது. நானே கொண்டு வந்து வீட்ல விடுறேன்" அப்படின்னு சொல்லி நம்ம சேரன் அழைச்சுக்கிட்டு போறாப்ல. "பின்னாடி உட்காந்துக்குமா, ஏன்னா சைக்கிள்ல தானே போறாப்ல, பின்னாடி உட்காந்துக்க" அப்படின்னு சொல்றாப்ல. "இல்ல இல்ல நான் முன்னாடி தான் உட்காருவேன்" அப்படின்னு வாண்டடா போய் நம்ம சேரனுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு ரொமான்டிக் காட்சிகள் மாதிரி அப்படியே நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அப்படி போகும்பொழுது ஆப்போசிட்ல நம்ம கார்த்திகாவும், கார்த்திகாவோட அம்மாவும் பேசிக்கிட்டு வராங்க. அப்ப கார்த்திகா பார்த்துட்டு, "அங்க பாரு மாமாவ, மாமா பாரு ஒரு பொண்ண அழைச்சுக்கிட்டு வருது" அப்படின்னு சொன்ன உடனே உத்து பார்த்தா அது சந்தா. நம்ம சேரன் போகும்போது பார்க்கவே இல்ல அவங்க 2 பேரையும். போயிட்டு சந்தாவ இறக்கி விட்டுட்டு திருப்பி வரும்பொழுது பார்த்துடுறாப்ல. பார்த்ததுக்கு அப்புறம் கார்த்திகா கிட்ட பேசுறாங்க. பேசுறப்ப, "என்ன மாமா போறப்ப பார்க்கல, வர்றப்ப பார்த்துட்டியா?" அப்படின்னு கிண்டல் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம சேரனும் வெட்கப்படுறாப்ல. கார்த்திகாவுக்கு பயங்கர சந்தோஷம். மாமாவுக்கு ஒரு கல்யாணம் நடந்தா போதும் அப்படின்னு தானே கார்த்திகாவும் இருக்கிறாங்க. ஸோ கார்த்திகாவோட அம்மாவுக்கும் அதுதான் விருப்பமாட்டுக்கு. அதுக்கப்புறம் பேசிட்டு இங்க வீட்ட காமிக்கிறாங்க. இங்க நம்ம நடேசனுக்கு ஜுரம் இருக்கு இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா தான் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஜுரம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிலாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. "ஏம்மா இந்த வீட்ல என்னைய யாருமே கண்டுக்கிறது இல்ல. நீ மட்டும் ஏம்மா என்னைய விழுந்து விழுந்து கவனிக்கிற?" அப்படின்னு கேட்குறாப்புல. "இல்ல உங்களுக்கு காய்ச்சல் அடிக்குதுல்ல, அதனால தான்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சேரன் வந்துடுறாப்புல. சேரன் வந்த உடனே டிபன் பாக்ஸ எடுத்து குடுக்குறாப்புல. அதுல நம்ம சந்தா செஞ்ச ஸ்வீட் தான் இருக்கு. ஸோ சந்தா தான் செஞ்சு குடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சேர்ந்து நம்ம சேரன கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம சேரன கிண்டல் அடிச்சதுக்கப்புறம் நம்ம சோழன் வெளியில நிக்கும் பொழுது, நம்ம காயத்ரியோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வராங்க. வந்து சோழன் கிட்ட, "நீங்க ஏன் வந்து காயத்ரி கிட்ட பேசுறது இல்லையா? காயத்ரி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க வர்ற பாண்டியன், "என்னாச்சு?" அப்படின்னு பிரச்சனைய கேட்கும் பொழுது, "ஏன்டா அவ சின்ன பொண்ணு, நான் எங்க இருக்கேன், அவ எங்க இருக்கா? இத போய் எப்புட்றா காதல்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சோழன் சொல்லி பார்த்தாலும் அவங்க அடங்குறதா இல்ல. "நீங்க ஃபோன் பண்ணி பேசுங்க" அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பிரச்சனை இன்னும் எவ்வளோ பெருசா போக போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.